இங்கே டிவி சேனலில் அதாவது விஜய் டிவியில் வந்து நீயா நானா, அதுக்கப்புறம் தமிழா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குல்ல. அதில் வந்து நிறைய தலைப்புகள் கொடுத்து பேச வைப்பாங்க. நாத்தனார், மாமியார், புருஷன், பொண்டாட்டி, தங்கச்சி, அண்ணன், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வரும். அதில் ஒரு கான்செப்ட், ஒரு பக்கம் பெரியவங்க உட்காந்துருக்காங்க, அதாவது 80s 90s அந்த மாதிரி. ஒரு பக்கம் 2K கிட்ஸ், அதாவது வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு பேசுகிறதுன்றது தெளிவாக புரியுது. இந்த 2K கிட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் வந்து தாலி நாங்கள் போடணும், பெண்கள் போடணும், ஏன் தாலியே போடாமல் கல்யாணம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் கேட்குறாங்க. இதை கேட்கும்போது எனக்கு இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது. இப்போ எனக்கு பசங்க இருக்குது, 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வளருங்க அப்படி விட்டுட்டேன்னு வைங்களேன், அவங்க வந்து தவறான வழிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நான் எந்தெந்த செயலை நீ செய்யலாம், எந்தெந்த செயலை நீ செய்யக்கூடாது, நீ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டித்து வளர்த்தாகணும். ஏதாவது ஒரு சிறிய தப்பு பண்ணாலும் நான் அடிக்கணும். அந்த இடத்துல அடித்தாதான் இது தப்பு, நம்ம தப்பு பண்ணதுனால நம்ம அம்மா அடித்தாங்க, அடுத்த தடவை செய்யக்கூடாதுன்றது அவங்களுக்கு புரியும். இதே நான் வந்து நீ உன் இஷ்டத்துக்கு இருப்பா அப்படின்னு விட்டேன்னா, சின்ன சின்ன தவறுகள் ஆரம்பித்து பெருசாக வளர்ந்த பிறகு பெரிய பெரிய தவறுகள் வந்து முடியும். இன்றைக்கி நிறைய பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரி நிறையா நடக்குது இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? சில ஆண் மகன்களை பெற்றோர்கள் வந்து கண்டிக்காமல் நம்ம பிள்ளை நல்லா தான் இருப்பான் அப்படின்னு அவங்களாம் நினச்சிட்டு வளர்க்குறது தான். அப்போ ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்போ ஒரு தாலின்றது ஒரு கட்டுப்பாடு. ஒருவனுக்கு ஒருத்தினா நம்ம மனசார ஒருத்தர் மேலே அன்பு வச்சிட்டோன்னா அந்த அன்பு வேறு யாருக்கும் பரிமாறக்கூடாதுன்றதுக்காக தான் அது ஒரு தாலி. ஆண்கள் வந்து தலை நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்கள், பெண்கள் எதிரில் வரும் பெண்கள் நெஞ்சில் வந்து தாலி கிடக்கும். சரி, இந்த பொண்ணு தாலி அணிஞ்சிருக்கு, மனமான பெண், இந்த பெண்ணை வந்து நம்ம தவறான நோக்கத்தில் பார்க்கக்கூடாது. மெட்டி வந்து ஆண்கள் அணியக்கூடியது. எதிரே வரும் பெண்கள் வந்து தலை குனிந்து வருபவர்கள். ஏன் தலை குனிஞ்சு வரணும்? தலை நிமிர்ந்து வந்தீங்கன்னா உன் அழகை பார்த்துட்டு மயங்கிடுவான் ஆண்கள். தலை குனிஞ்சு வரக்கூடிய பெண்கள், எதிரே வர ஆண்கள் மெட்டி அணிந்திருக்கிறார்கள். ஓகே, இந்த ஆண் மனமான ஆண், இந்த ஆணை நம்ம தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு. நம்ம அன்பை நம்ம திருமணமான ஒருத்தருக்காக வச்சுக்கிற ஒரு கட்டுப்பாடு தான். இல்லை நான் தாலியே கட்டிக்க மாட்டேன் அப்படின்னா, அப்போ நீ கல்யாணம் ஆகிறது வெளில தெரியக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆகிறது வெளில தெரியாமல் இருந்தால் இன்னும் நீ 4 பசங்களை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மீனிங் தான் வருது. சில லேடிஸ் வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த 2K கிட்ஸ்லாம் ரொம்ப மோசம், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தவறான கருத்து. பெரியவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட வந்து இதை வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க திணிக்கலை. ஏன்னா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. என்ன தான் நீங்கள் படிச்சிருந்தாலும், 2K கிட்ஸுக்கு நான் சொல்கிறேன், என்ன தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு படிப்பை மட்டும்தான் தெரியும். என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் தான் தெரியும். நீங்கள் ஒரு படிப்பு படிக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் பிஎஸ்சி சயின்ஸ் படிக்கிறீங்க, இன்னொருத்த வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை வேறு ஏதாவது எக்கனாமிக் அந்தமாரி படிக்கிறாங்க. நீ சயின்ஸ் குரூப்பை விட்டுட்டு திடீர்னு போய் நீ எக்கனாமிக் குரூப்பில் போய் எக்ஸாம் எழுது, பாஸ் பண்ணிடுவியா? முடியாது. ஏன்னா நீ படித்தது தான் உனக்கு தெரியும், அவன் படித்தது அவனுக்கு தெரியும். அதே போல் ஒரு வாழ்க்கையில் பெரியவங்க வாழ்ந்துருக்காங்கன்னா அந்த வாழ்க்கையை பற்றி பெரியவங்களுக்கு தெரியும். அப்போ பெரியவங்க சொல்லும் போது இந்த 2K கிட்ஸ்லாம் போய் கேள்வி கேட்குறாங்க, அது எப்படி நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட வந்து தாலி போட்டே ஆகணும்னு திணிக்கிறீங்க? அவங்க திணிக்கலை. வாழ்க்கைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாட்டு வழியில் நம்ம வாழ்ந்தோன்னா நமக்கு நல்லது. இல்லையா நம்ம இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்தோன்னா அது வாழ்க்கை, அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. வெளிநாட்டில் அப்படி வாழ்கிறாங்க, இப்படி வாழ்கிறாங்கன்னா நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரம் நல்லா தான் போயிட்டுருக்கு. சில ஆண்களோ சில பெண்களோ சரியில்லை, அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க. சில பெண்கள் வந்து இந்த பல ஆண்கள்கிட்ட போகிறது நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்கள் ஆசைக்கு சில பேருக்கு ஆசை அதிகமாக இருக்கும், போகிறாங்க, அது தப்பு. இன்னொன்று வந்துட்டு, இப்போ வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் பெண்களுக்கு அதிகமாக வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே போதும், நிறைய பேஷண்ட் வந்து கர்ப்பப்பை எடுத்துருவாங்க. சில பேருக்கு எடுக்க முடியாது. ஏன்னா கர்ப்பப்பை வாயில் வந்தவங்களுக்கு எடுக்க முடியாது. அவங்களுக்கு இறப்பு மட்டும்தான் தீர்வு. எங்கள் அம்மா அந்தமாரி கர்ப்பப்பை வாயில் வந்து கேன்சர் வந்ததுனால இறந்துட்டாங்க. அப்போ இதில் வந்து இந்த கேன்சர் வரத்துக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு ஆண் பல பெண்கள்கிட்ட உறவு வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான முறையில் இல்லாமல் திரும்பி மனைவிக்கிட்டையும் உறவு வச்சுக்கிறதுனால அதன் மூலியமாகவும் தொற்று ஏற்படும். இல்லை ஒரு பெண் பல ஆண்கிட்ட உறவு வச்சுருந்தாலும் பெண்களுக்கு வந்து ஆக மொத்தத்தில் ஆண்கள் வச்சுருந்தாலும் பெண்களுக்கு தான் பாதிப்பு வருது, பெண்கள் வச்சுருந்தாலும் பெண்களுக்கு தான் பாதிப்பு வருது. ஆக மொத்தம் தாம்பத்தியத்துக்கு முன்னாடி சுத்தமாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுத்தமான முறையை கையாளணும். ஏன் அங்கே தொட்டு அந்த டாப்பிக்கை தொட்டு இங்கே வந்துட்டோன்னா, அப்போ ஒரு பெண் வந்து தாலி அணியலைன்னா நான் எத்தனை பேரை வேணால் பார்க்கலாம். அப்போ நீ எத்தனை பேர் வேணால் நீ பார்த்தினா அப்புறம் உனக்கு இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரியான மனசு அலைப்பாயக்கூடாதுன்றதுக்காகத்தான் நம்ம வந்து நமக்கு தான் தாலி இல்லையே,
அவனும் நம்மளை எத்தனை பேர் வேணால் பார்க்கலாம், நம்ம எத்தனை பேர் வேணால் பார்க்கலாம். அப்படியே பார்த்து பழகி பேச ஆரம்பிச்சிட்டோன்னா எங்கே திரும்ப போகும்? அதுக்கப்புறம் ஆண்கள் எங்கே இப்போ கூப்பிடுவாங்க? நல்லா பேசி பழகிட்டீங்க, பழகிட்ட பிறகு வேறு தாம்பத்திய உறவுக்கு தான் கூப்பிடுவாங்க இந்த ஆண்கள். அப்போ அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே பேசிட்டோம், பழகிட்டோம், நம்மளால் நிராகரிக்க முடியல அப்படின்னு போயிட்டோன்னு வச்சுக்க, அப்போ புருஷனை விட்டு பல பேர்கிட்ட போகிற ஒரு கட்டாயம் ஏற்படும். அந்த மாதிரி கட்டாயம் ஏற்பட்டுனா நமக்கு வந்து ஏதாவது கர்ப்பப்பை புற்றுநோய் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஒன்று நடக்கக்கூடாதுன்னு தான் தாலின்னு ஒன்று அந்த இடத்துல வச்சு, இது உன் கணவன் கட்டின தாலி, உன் கணவனுக்கு மட்டும்தான் நீ. இதில் வந்து உங்களை வந்து அடிமைப்படுத்தி வைக்கல, உங்களை கட்டுப்படுத்தி வைக்கல, எல்லாத்தோட இதை வந்து உங்களை திணிக்கலை. இதில் வந்து பெண்களோட பாதுகாப்பும் இருக்குது. நம்மளுக்கு வந்து பல பேர்கிட்ட பழகாமல் இருந்தால் தான் நம்ம சில விஷயத்துலேருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியும். இந்த விஷயம் 2K கிட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக புரியணும். இந்தமாரி ஹெட்லைனாக பார்க்கும்போது என்ன சுத்தமாக வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதனால தான் இப்போ நான் பேசி விடுறேன்.